பழமையான தோற்றம் கொண்ட ஒரு அறியாத கிராமத்தில் தனியாக நடந்து கொண்டிருந்தான் இளைஞன். அந்த இடம் அவனுக்கு முற்றிலும் புதிது. சுற்றிலும் இருந்த மக்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பேசிய மொழி இளைஞனுக்கு புரியவில்லை. அது தமிழ்தான். ஆனால் மிகவும் பழமையான, ஆழமான, ஒரு வித்தியாசமான தமிழ். அந்த ஒலி மட்டும் கேட்டாலே அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் இருந்த ஒரு மொழி போல இருந்தது. நான் எங்கே வந்துட்டேன் என்று அவன் மனசு குழம்பியது. அவன் மெதுவாக சுற்றி பார்த்தான். அப்போதுதான் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அங்கு இருந்த கட்டிடங்கள், ஒரு பள்ளி, ஒரு மருத்துவமனை மற்றும் பல வசதிகள். ஆனால் அவை எல்லாம் சாதாரணமில்லை. அவை மிகவும் மேம்பட்டவை. உண்மையை சொன்னால் இன்றைய காலத்தை விடக்கூட அதிகமாக முன்னேறியதாக இருந்தது. அந்த காட்சி இளைஞனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது எப்படி சாத்தியம்? நான் எங்கே இருக்கேன் என்று அவன் மனதில் கேள்விகள் எழுந்தன. சில நிமிடங்கள் அவன் ஒரு ஓரமாக நின்று அந்த உலகத்தை கவனித்தான். அப்போது ஒரு சிறிய குழந்தை அவனை நோக்கி வந்தது. அண்ணா, விளையாட வரீங்களா என்று அது கேட்டது. அந்த ஒரு கேள்வி இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பாக தோன்றியது. இந்த இடத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்தான். அவன் சிரித்தபடி அந்த குழந்தையுடன் பேச ஆரம்பித்தான். சில நேரம் அவனும் அந்த குழந்தையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு இளைஞன் மெதுவாக கேட்டான், இந்த இடத்தின் பெயர் என்ன? அந்த குழந்தை சிரித்தபடி சொன்னது, நாங்கள் இதை குமரிக்கண்டம் என்று சொல்வோம். அந்த ஒரு வார்த்தை இளைஞனின் இதயத்தை தடுக்க வைத்தது. குமரிக்கண்டமா? அது பழமையான வரலாற்றில் மட்டுமே இருந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் கடலில் மூழ்கிப் போனது என்று அவன் கேட்டிருந்தான். இப்போது அவன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். அது எப்படி சாத்தியம்? அவன் அதிர்ச்சியில் இருந்தபோது அந்த குழந்தையின் அம்மா தொலைவில் இருந்து கூப்பிட்டாள், வா, சாப்பிடலாம். அந்த குழந்தை, நான் போயிட்டு வரேன் அண்ணா என்று சொல்லி ஓடிப்போனது. இப்போது இளைஞன் முழுவதும் குழப்பத்தில். நான் உண்மையிலேயே காலத்தை கடந்து வந்துவிட்டேனா என்று அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின. எப்படி இது நடந்தது? ஏன் நான் இங்கே வந்தேன் என்ற கேள்விகள் அவனை வாட்டின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. அவன் இப்போது குமரிக்கண்டத்தில் இருக்கிறான். அவன் ஒரு முடிவு எடுத்தான். இங்கு வந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அவன் ஆர்வத்துடன் அந்த இடத்தை ஆராய ஆரம்பித்தான். அப்போது அவன் ஒரு பெரிய கட்டிடத்தை கவனித்தான். அது ஒரு நூலகம். இங்குதான் பதில் கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். அவன் உடனே அந்த நூலகத்திற்குள் செல்ல முயன்றான். ஆனால் அங்கு இருந்த காவலாளர் அவனை நிறுத்தினான். உள்ளே செல்ல கட்டணம் வேண்டும் என்று சொன்னான். இளைஞன் கேட்டான், எவ்வளவு கட்டணம்? அந்த காவலாளர் அமைதியாக சொன்னான், ஒரு தங்க நாணயம். அந்த வார்த்தையை கேட்டவுடன் இளைஞனுக்கு தலையில் மின்னல் விழுந்தது போல இருந்தது. தங்க நாணயமா? இப்போது அவன் புரிந்து கொண்டான். இது ஒரு சாதாரண உலகம் இல்லை. இது ஒரு மறைந்த உலகம். ஒரு காலப்பயணம். ஒரு பெரிய ரகசியம். அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகும் ஒன்று. அடுத்து என்ன நடக்கும்? இளைஞன் உண்மையை கண்டுபிடிப்பானா? அவன் மீண்டும் தனது காலத்திற்கு திரும்புவானா? அல்லது குமரிக்கண்டமே அவனின் புதிய உலகமா? தொடரும்.